Hi friends, ட்ரெயினில் அப்பர் பர்த் லோயர் பர்த் சைட் பர்த்தில் எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏறி படுத்துக்கலாம். இதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு தேவையில்லை. ஆனால் மிடில் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதை எடுத்து வச்சு தூங்கணும். இதில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணுங்க. எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா மிடில் பர்த்தை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில நேர கட்டுப்பாடு இருக்குது. பெரியவங்களால் இதில் ஏறி படுக்கவோ இல்லை சிறுவங்களால் ஏறி இறங்கவோ இதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. மிடில் பர்த்தை நீங்கள் சரியாக லாக் பண்ணலன்னா கீழே இருக்கிறவங்க லோயர் பர்த்தில் தலையில் விழுறதுக்கு அபாயம் கூட இருக்குங்க. இது போல் பல விஷயங்கள் மிடில் பர்த் யூஸ் பண்ணுறதுல இருக்குங்க. மிடில் பர்த் எந்த நாடு முதல்ல ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க, எப்படி லாக் இதை பண்ணணும், எவ்வளவு எடை இது தாங்கும், தூங்கும் நேரம் என்ன, மிடில் பர்த்தால் விபத்து ஏற்பட்டால் எப்படி முறையிடுவது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1980-90 காலகட்டத்தில் மிடில் பர்த்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. கீழையும் மேலையும் தான் பர்த் இருக்கும். 2006 காலம் கட்டத்துக்கு பின்னாடி தான் மிடில் பர்த் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்திய ரயில்களில் மட்டும்தான் இந்த மிடில் பர்த் கான்செப்டே இருக்குங்க. மற்ற நாடுகளில் US, ஜப்பான், ஜெர்மனி நாடுகளில் கேபின் சிஸ்டம் அப்படி இல்லைன்னா 2 டயர் ஸ்லீப்பர் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் இதற்கான தேவைகள் கிடையாது. இந்தியன் ரயில்வேஸ் தான் முதல் முறையா மிடில் பர்த் கொண்டு வந்தாங்க. அதிகமான பேர் பயணம் செய்யறதுக்காகவும் இந்தியன் ரயில்வேஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரயில்களில் மிடில் பர்த்தை கொண்டு வந்தாங்க. RDSO ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கான அப்ரூவல் கொடுத்து எல்லா ரயில்கள்லையும் மிடில் பர்த்தை கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக ஜீலம் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ரயிலில் தான் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வெற்றியும் பெற்றுச்சு. மிடில் பர்த் இருக்கிறதுனால அதிகமான ரயில் பயணிகள் ரயில் பயணங்களும் செஞ்சுக்க முடியும். இதனால இந்தியன் ரயில்வேஸோட வருவாயும் அதிகமாச்சுங்க. தூங்கும் நேரம் எவ்வளவு எடை தாங்கும்? தூங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் தான் நம்ம மிடில் பர்த் யூஸ் பண்ணணும். பகல் நேரத்தில் மிடில் பர்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோயர் பர்த் கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு தான் நம்ம மிடில் பர்த் யூஸ் பண்ணிக்கணும். மார்னிங் டைமில் கண்டிப்பாக லோயர் பர்த் யூஸ் பண்ணவே முடியாதுங்க. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழ் பர்த் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் கேட்டுட்டு தான் நம்ம மிடில் பர்த்தை யூஸ் பண்ண முடியும். ஒரு மிடில் பர்த் எவ்வளவு எடையை தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100லேருந்து 110 கிலோ வரைக்கும் எடையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் 90 கிலோ வரைக்கும் நம்ம ஏறுது நம்மளுக்கு சேஃப்டிங்க. இதை எப்படி லாக் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஒத்த கையால் தூக்கி சங்கிலியை லாக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் சில நேரங்களில் நம்மளோட விரல்கள் அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்பவுமே பயன்படுத்தும் போது 2 பேர் சேர்ந்து தான் ஒரு முனையும் இரு முனையும் லாக் செய்யணுங்க. இல்லைன்னா சரியாக மாட்ட முடியாமல் சில நேரங்களில் கீழே விழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்படி தான் ட்ரெயின் நம்பர் 22651 சென்னை பாலக்காடு எக்ஸ்பிரஸில் ஜோலார்பேட் நெருங்கும் போது மிடில் பர்த் தலையில் விழுந்து பெருங்காயம் ஒருத்தங்களுக்கு ஏற்பட்டுச்சு. 1 மணி நேரமாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட ரயில்வே அதிகாரிகளுக்கு யாருமே கொடுக்கல. சேலம் ஸ்டேஷனில் ரீச் பண்ண பிறகு தான் ஆம்புலன்ஸ் வழியாக அரசு மருத்துவமனைக்கு போனாங்க. அந்த மிடில் பர்த்தில் யாருமே தூங்காதனால பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுச்சுங்க. மிடில் பர்த்தில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிட்ஸோ இல்லை பெரியவங்களோ இதில் ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நேர கட்டுப்பாடு 10லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறதுனால டே டைமில் நீங்கள் படுத்து உறங்கவும் முடியாது. வென்டிலேஷன்ஸ் அண்ட் நைட்டு நீங்கள் லைட் போட்டு படிக்கிறக்கூடிய வசதிகள் ரொம்பவே இதில் கம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, சப்போஸ் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே 139 கால் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் TTR கிட்ட இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்ககிட்ட எப்பயுமே ஒரு சேஃப்டிக்காக ஒரு கிட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் உங்க கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22651ல அவங்களுக்கு 1 மணி நேரமாக அவங்களுக்கு மருத்துவ உதவியே அவங்களுக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ட்ரெயினில் இத்தனை பேர் பயணம் செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒரு ட்ரெயினில் இல்லாதது பெரிய கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதனால் ஒருத்தரும் அவங்களோட செல்ஃபுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு போகிறது ரொம்பவே அவசியமானது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.